ஆபிரகாம், பாட்டாளி மக்கள் கட்சியில் மாம்பழம் தந்தைக்கா மகனுக்கா என்பது குறித்து நாளைக்குள் அன்புமணி நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று மாவட்ட உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி தர்மபிரபு உத்தரவிட்டிருக்கிறார். மாம்பழம் சின்னம் தொடர்பாக ராமதாஸ் தொடர்ந்த வழக்கில் தம்மை தலைவராக அறிவிக்கும் வரை மாம்பழம் சின்னத்தை ஒதுக்கீடு செய்யக்கூடாது என்று வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின்படி சென்னை மாவட்ட உரிமையியல் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த உரிமையியல் நீதிமன்றத்தில் அன்புமணி தரப்பு நாளைக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். இதனால் 3 நாட்களுக்குள் உரிமையியல் நீதிமன்றம் வழக்கை விசாரித்து முடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாம்பழம் சின்னம் அன்புமணிக்கு ஒதுக்கப்படுமா அல்லது டாக்டர் ராமதாசுக்கு ஒதுக்கப்படுமா என்பது குறித்து இன்னும் 3 நாட்களில் முடிவு எட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி சின்னம் தொடர்பான வழக்கை விசாரணைக்கு ஏற்று ஏற்கனவே உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின்படி உரிமையியல் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. நாளை அன்புமணி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்ட பிறகு அதற்கு பிறகு 2 தினங்களுக்குள் நாளை இருதரப்பு வாதங்களையும் நீதிபதி கேட்க இருக்கிறார். இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்த பிறகு மாம்பழம் சின்னம் யாருக்கு என்ற முடிவை மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவை பிறப்பிக்க இருக்கிறது. நாளை ராமதாஸ் தரப்பும் அன்புமணி தரப்பு 2 தரப்பினருமே மாம்பழம் சின்னம் யாருக்கு உரிமை என்பது குறித்து வாதாட இருக்கிறார்கள். கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகளின் ஆதரவு யாருக்கு இருக்கிறது, தேர்தல் ஆணையத்தின் முடிவு என்ன, வரும் சட்டமன்ற தேர்தலில் மாம்பழம் சின்னம் ஒதுக்கீடு செய்ய வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனருக்கா அல்லது இப்போது அந்த கட்சியை பிரித்து சென்ற மகன் அன்புமணிக்கா என்பது குறித்து மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம் நாளைய வாதங்கள், இறுதிக்கட்ட வாதங்களுக்கு பிறகு நாளை மறுதினம் அந்த உத்தரவை பிறப்பிக்க கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த உத்தரவின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் பிறப்பிக்கும் உத்தரவுப்படி இந்த முறை மாம்பழம் சின்னத்தில் தேர்தல் களத்தில் நிற்கப் போவது டாக்டர் ராமதாசா அல்லது அவரது மகன் அன்புமணியா என்பது குறித்து சென்னை மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம் 3 நாட்களில் அந்த தீர்ப்பை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆபிரகாம்.